என்ன அத்தை இங்க உட்காந்துருக்காங்க? சின்ன பொண்ணு எங்கன்னு தெரியலையே. அத்தை வாங்க மாப்பிள்ள. எப்ப வெளியே போனீங்க? இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. இல்லைங்க அத்தை, இந்த பால் ஒண்ணு வாங்கறதுக்கு போயிருந்தோமா, அதான் வரத்துக்கு மணி ஆயி போச்சு. இங்க எங்கேயுமே கிடைக்கல. எதுக்கு மாப்பிள்ள இது டெலிவரி டைம்ல இதுல உட்காந்து அப்படி எல்லாம் எந்திரிப்பாங்க. இப்ப டெலிவரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு அதான் இதை போய் தேடி வாங்கிட்டு வந்தேன் சின்ன பொண்ணுக்காக. ஓ அப்படிங்களா மாப்பிள்ள? இந்த காலத்துலதான் இப்படி எல்லாம், அந்த காலத்துல என்ன தெரிஞ்சிச்சு. சரி சரிங்க. இங்க அவங்களெல்லாம் காணோம். டாக்டர் சின்ன பொண்ணு நல்லா மேலையும் கீழே ஏறி இறங்கி நடக்க சொன்னாங்க. அதனால சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் யாராவது வந்தா அவங்களுக்கு எதுவும் வழி தெரியாம போயிருந்துட்டு தான் இங்கேயே உட்காந்துருந்தேன். ஓ சரிங்க அத்தை, நீங்க பாருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, போங்க. அம்மா எங்கேயா போன இன்ன வரைக்கும்? அம்மா இவருதாம்மா ஆனந்தியோட அண்ணா. நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன்ல, என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. அடடே ஆமா. ஐயா நல்லா இருக்கீங்களா? உங்களையும் ஆனந்தியும் பத்தி தான் இவன் படிக்கிற காலத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நானும் வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு பார்க்கவே முடியல. சரிங்க, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. ஆனந்திக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் இப்பதான் ஆபரேஷனுக்கு தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. இனிமேதான் என்ன எதுன்னு தெரியும். ஓ சரியா சரியா. வீட்டு பக்கம்லாம் வரணும். அன்னைக்கு நான் கூட நீங்க யார் என்னன்னு தெரியலன்னு தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன். இல்ல எனக்குமே அன்னைக்கு தெரியல. ஐயா இவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு எதுவும் வாங்கி கொடு போ. ஐயோ நானே மாறன சாப்பிட வர சொன்னா அவர் வரமாட்டேங்கிறாரு. நீங்களா சொன்ன உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போலான்னு பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்க. இருக்கட்டும்பா இருக்கட்டும்பா. மகளுக்கு இப்பதானே பிரசவத்துக்கு தானே வந்திருக்கோம். எப்ப என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி சரிங்க. எதை பத்தியும் வருத்தப்படாதீங்கயா. நம்மளாம் இருக்கோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆனந்தியை நல்லா பாத்துக்கலாங்க. சரிங்கம்மா. குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கு. இந்த மாதிரி ஆனந்தியை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ற மாமியார் தான் என் தங்கச்சிக்கு சரியா இருக்கும். பாப்போம், போக போக இவங்களை பத்தி நல்லா புரிஞ்சிருச்சுன்னா என் தங்கச்சிக்கு மாறனையே பேசி முடிச்சிடலாம். அண்ணி கூப்பிடுறாங்க. என்ன எதுன்னு தெரியலையே. சரி எடுத்து பேசுவோம் என்னன்னு. ஹலோ அண்ணி. எங்கம்மா இருக்க? நான் வீட்டுல தான். நீ உழ வச்சிருக்கேன் அடுப்புல மதியானத்துக்கு. அதான் சரி அதை பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க நீ. ஓ சரிம்மா சரிம்மா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்களா? என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரியில? இப்பதான் சாப்பாடு ஆக்கி எடுத்து போய்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகல. போனாதான் என்ன ஏதுன்னு தெரியும். ஓ சரிங்க. நீ அங்க பாத்துட்டு எப்ப ஆபரேஷன் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. நானும் சந்தோஷம் கிளம்பி வரோம். சரி சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னங்க நீ, என்ன விஷயம்? இன்னைக்கு நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். உங்க அண்ணன் வந்தாரு. அவனை பத்தி எதுக்கு நீ பேசுறீங்க? அவனா ஒரு மனுஷனா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? கோவப்படாம வேற எப்படி பேசுவாங்க? மகா மாசமா இருக்கு, பாக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அந்த ஆள் காலில் விழாத குறையா கெஞ்சிருக்கான். இவன் கல்லஞ்சக்காரனாச்சே, வருவானா? வந்தா காசு கரைஞ்சு போயிரும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டானாமா. இவ்வளவு நடந்துச்சா? இதெல்லாம் அந்த மனுஷன் என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படி சொல்லுவது? சரியான கல்லஞ்சக்காரன், கஞ்ச பிசனாரி பைய. சரி சரி. அந்த ஆளை பத்தி தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. ஏன் நீ எந்த நேரத்துல வரலினாலும் இந்த நேரத்துல மக ஆசைப்படுதே ஒரு எட்டு தலையை கட்டிட்டு போவான்னு இல்ல அப்பயும் சொல்றான். நம்ம நான் கூட எல்லா காசும் தாரேன் மாமா, நீங்க வந்து நீங்க வாங்கி கொடுத்ததா கூட வந்து பாத்துட்டு வாங்க மாமான்னு சொல்லியிருக்கான். அப்ப கூட கல் நெஞ்சக்காரன் கரையாம நின்றுட்டு இருந்திருக்கான பாத்துக்கவே. ஓ சரி சரி. நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட வந்து எனக்கு தெரியாத மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி மாசமா இருக்கான், போகலையா அப்படி இப்படின்னு. நானா வந்துட்டு அங்க வந்ததா காட்டிக்கல, போகல, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு. அப்புறம் இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் எங்கள் அக்கா வீட்டு மருமக மாசமாக இருக்கால, அதனால இன்னைக்கு பிரசவம்னு சொன்னாங்க, அதனால ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு. அப்போ நம்ம குடும்பம் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி பேசிட்டு போனது. அதுலேயே எனக்கு தெரிஞ்சுது மகாவை பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்கு. ஆனால் என்ன இந்த வீம்பும் புடிவாதமும் தான் வந்து பார்க்க தடுக்குது. ஏன் இங்கே வந்தால் நாங்கள் என்ன அவங்ககிட்ட இந்த காசை வாங்கி சாப்பிட்டு விடுவோமா? இல்லை ஏதாவது ஒன்று. முதல்ல தான் காசு பணம் இல்லை, அப்போ கூட அவன் வீடு வாசலில் வந்து நிற்கலையே. அப்படி என்ன அவனுக்கு? இப்போ நம்ம வந்து வடை விற்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு இப்போ பாதி கடனெல்லாம் அடைச்சிட்டோம், எல்லாமே பார்த்துக்கிறோம். அப்படி இருந்து வரலன்னா எப்படி? பாவம் அந்த புள்ள அழாத குறையும் அவன்கிட்ட அப்படி அழுதுருக்கு. சரி விடு விடு, என்ன பண்ணுறது. ஆனால் எனக்கு என்னமோ அந்த மனுஷனே வீடு தேடி வருவதுன்னு தான் தோணுது. பொறுமையா இரு, அப்போ பார்த்துக்கலாம். அப்போ கூட நாங்கள் அந்த ஆள் மாதிரியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது, ஏழமா பேசுறதுல பேச மாட்டோம். நீ சரி விடுமா விடு. அந்த ஆள் மனசுலயும் ஆசை பாசம் இருக்கும்ல. என்னைய விட அவர்கிட்ட தான் ரொம்ப வளர்ந்ததே. சரிங்க நீ, எனக்கும் புரியுது. சரி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கூப்பிடுறேன். சரிங்க நீ என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க, வைக்கிறேன். நம்ம என்ன அவனை மாதிரி வரக்கூடாது போகக்கூடாது நான் சொல்றேன். நீ வா போ, உன் புள்ள வீடு அப்படின்னு தானே சொல்றோம். அவன் கூட நம்ம கிட்ட கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவே நம்ம வீடா இருக்க போக இவன் கொஞ்சமாவது வெள்ளையும் சொல்லாம வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுவே வேற யார் வீட்டுக்காவது மகாவை கட்டி கொடுத்துருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான், நீயாச்சும் உன் குடும்பமாச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நல்லா வாங்கி கட்டி இருப்பான். காசு பணம் இல்லாதவனா அப்படி இலக்காரவனுக்கு. மாடி இன்னும் கொஞ்சம் நடப்பமா? அம்மா அம்மா போதுமா, எவ்வளவு தூரமா நடக்க வைப்பீங்க? ஒரு வழியா வந்துட்டீங்களா?
சாரிமா, சீக்கிரம் வந்துருவோன்னு பார்த்தேன், கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, எதுவும் நினைச்சுக்காத. இதுதான் நீங்க என் கூட இருக்கிறதா? இல்லம்மா, உனக்காக இந்த பந்த போய் வாங்குறதுக்குள்ள போதும் போது நினைச்சு இங்க எங்கேயுமே கிடைக்கல. ஏங்க இப்ப இத வச்சுட்டு விளையாடுறது ரொம்ப முக்கியமா? ஏய் லூசு, டெலிவரி நேரத்துல இந்த பால்ல உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுனா டெலிவரி ஈஸியா நடக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதுல உட்காந்து உட்காந்து எந்திரி, ரொம்ப நேரம் நீ நடந்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்கும்ல, இதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இதுக்குதான் போனீங்களா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதான் வாங்கிட்டு வந்திருக்கால, அதுல உட்காந்து உட்காந்து எந்திரிமா, நடக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்குன்றல்ல. சரிங்க அத்தை. ஐயா அதை கீழே வை. அம்மா நீங்க நவுந்துக்கோங்க, நான் சின்ன பொண்ணை உட்கார வச்சு எந்திரிக்க வச்சிடுறேன், நீங்க வெளியே போங்க. பாத்தீங்களாங்க, இன்ன வரைக்கும் நான் இவளை பாத்துக்கிட்டு இருந்தேன், இவர் வந்தோடனே என்னை வெளியே அனுப்புறத. சரி விடுமா, சின்ன சிறுசுங்க. முடியாதுங்க, நான் வெளியே போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். சரி அப்ப இருங்க, நவுந்துக்கோங்க நவுந்துக்கோங்க. ஏங்க நீங்களும் ஓரமா நின்னுக்கங்க. சின்ன பொண்ணு வா, அப்படியே இதுல வந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கலாம், இங்க வா, அப்படியே பொறுமையா உட்காந்து உட்காந்து எந்திரி, நான் புடிச்சுக்கிறேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. இப்படியே ஒரு 100 தடவை உட்காந்து உட்காந்து எந்திரிச்சேன்னு வச்சுக்க, நார்மல் டெலிவரி ஆயிரும். ஏண்டா இதுக்கு அவளை இங்க உட்கார வச்சு எந்திரிக்கிறதுக்கு நான் படிக்கட்டிலே கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன்டா. மா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, கம்மன் இருங்க. சின்ன பொண்ணு நீ உட்காரு. எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு அத்தை. சரிமா சரிமா, விடு விடு, உட்காந்து உட்காந்து எந்திரி. எந்திரி. எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. வலிக்கிற மாதிரி இருக்கா? ஊசி போட்டிருக்காங்கல்ல, அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு வலிக்கும். அப்படியா அத்தை? வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல அத்தை. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரவா? டாக்டரையே கூட்டிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் தான் சொல்லுவாங்க, நல்லா வலி வரட்டும், விடு கம்மன் இரு. இவ வலிக்குதுன்னு சொல்றல்லம்மா. ஏன்டா கத்துற? வீடுடா ஆஸ்பத்திரி, பொறுமையா இரு, அப்படிதான் இருக்கும். போக போக அப்படி அப்படியே கொஞ்சம் வலி அதிகமாகும், அப்புறம் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும். கொஞ்ச நேரம் கம்மனி இரு. எம்மாடி நீ உட்காந்து உட்காந்து எந்திரி. சின்ன பொண்ணு ரொம்ப வலிக்குதா? ஆமா. ஏண்டா ரொம்ப வலிக்குதுன்னா வேணாமா, விடுங்கம்மா. ஐயே, இதுக்குதான் உங்க 2 பேத்தையும் உள்ளேயே வர வேணாம்னு சொன்னேன். நான் என் மருமகளை பாத்துக்கிறேன், எல்லாரும் வெளியே போங்க. அத்தை ரொம்ப வலிக்குது அத்தை. அப்படிதாம்மா இருக்கும், உட்காந்து உட்காந்து எந்திரி, அப்பதான் சீக்கிரமா நல்லபடியா ஆகும். உட்காரு. வலிக்குது அத்தை. என்னம்மா கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க அப்படியே பொறுமையா இருக்கீங்க. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். டேய், அங்க போனாலும் நான் சொன்னதை தான்டா சொல்லுவாங்க, ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? தைரியமா இருமா, ஒன்னும் இல்ல சரியா? ஐயோ, எதை திங்க எதை விடனே தெரியலையே, ஒழுகுது வேற. அப்பா இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா தின்னே எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க போல. அதான்டா மாவனே, நம்ம 10 காசு கேட்டோம்னா குடுக்கறதுக்கு அப்படி அழுகுறா, ஆனா இவன் மட்டும் தின்னே அழிக்கிறாளேடா. எப்பா வாங்கப்பா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்பா. நீ வாங்க வாங்க. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? மனசாட்சின்னு ஒண்ணு இல்லாம தான் இருக்குதோ. யார்கிட்ட வந்து என்னத்தையா கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல நீ ஒரு முடிவோட இருக்கியா? வாங்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு வந்து 300 பவுண்ட்லயே நீ தின்னே அழிச்சிருவா போல இருக்கே. நானே முதல்ல காரசாரமா சாப்பிட்டு வயிறெல்லாம் எரியுதுன்னு சொல்லி கொஞ்சம் கூல் பண்ணுவோன்னு சொல்லி ஐஸ வாங்கி தின்னா, என்னமோ இது பண்ணி ஓவரா பேசுற. ஏமா நீ ஒன்ன கூல் பண்றேன்னு சொல்லி எங்களை ஃபூல் பண்ணிக்கிட்டு இருக்கமா? என்னடா இப்படி தின்னே அழிச்சிருவ போல இருக்கே. சட்டை போட்டுன்னு இருக்கிற காசை வச்சு ஒரு வீட்டை வாங்கி போட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வீட்டை பார்த்து போவோம். இங்க ஒவ்வொரு நாளுமே 15,000 ரூபாய் சொல்லி இந்த ரூமுக்கு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? போதாத வரைக்கும் நீ தின்னே அழிக்கிற 5,000 ரூபாய்க்கு. ஐயா 300 பவுன் சாதாரண விஷயமா? ஒரு பவுனை வித்தாலே நம்ம ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு திங்கலாயா? சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்க. போவோம்னா எப்பதான் போறது? ஐயா ஒன்னுத்தையும் திங்க விட மாட்டாங்க, இது வேற ஒழுகிட்டு இருக்குது. அப்புறமேட்டுக்கு பேசுவோம் வாங்க. எங்களுக்கு கொடுக்காம நீயே தின்றமா? இப்படியே போய்கிட்டு இருந்து வச்சுக்க, வாங்கிட்டு வந்து 300 பவுனையும் ஆட்டை போட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். யாரு ஆத்தாக்காரி அவ பாட்டுக்கு இருக்கான்னு நினைச்சுக்காத. அப்படி எதுவும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னையெல்லாம் நான் விடுவேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, வீடு பாக்கணும், இப்ப என்ன பண்றது அதை சொல்லு. சரி போய் வீட பாரு. இங்க பாரு, முழு பணத்தையும் கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்றது? ஏயா அதுல ஒரு 10 பவுன் 20 பவுன் எடுத்து வித்துட்டு வர பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டை வாங்கி போடுவான். சரி நான் தான் வீட்டு ப்ரோக்கர்ட்ட பேசிட்டேன், ஒரு வீடு இருக்குன்னு இருக்குது 10-15 லட்சத்துக்கு. போய் பார்த்து என்ன எதுன்னு பேசி முடிச்சிடலாம். நகையும் கொடுத்தீங்கன்னா அப்படியே அடகு வச்சுட்டு காசை வாங்கிக்கலாம். என்னது அடகு வைக்கிறியா? ஐயோ பேசாம பேச்சு. அடகு வச்சா அதை மீட்ட முடியுமா? அடகு வச்சா கொஞ்சம் தான் கொடுப்பா, அதுவே வித்தவனா முழு பணமும் கிடைக்கும்ல, அதனால வித்துருவோம். அதுவும் இல்லாம 300 பவுன்ல 20 பவுன் போனா என்ன பரவாயில்ல, பாத்துக்கலாம். சரி. நோஸ், இந்த சண்முகமோட வைஃப் ரம்யாவோட ரிப்போர்ட் கேட்டனே, அவங்களோடதையே இன்ன வரைக்கும் கொடுக்காம இருக்கீங்க?
டாக்டர் அது இன்னும் ரெடி ஆகல. இல்லை 2 டேஸாக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எதாவது உடனடியே பண்ணணும். நமக்காக தானே எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டாக பார்ப்போம் பண்ணுவோன்னு. இல்லை டாக்டர், லேப்ல சிஸ்டர் ஒருத்தர் லீவு, அதான் ரெடி ஆகல. என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க சரிங்களா? ஒன்று சொன்னா அதை செய்யுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுங்க. சின்ன பொண்ணோட ஹஸ்பண்ட். எஸ் டாக்டர். சொல்லுங்க. டாக்டர் சின்ன பொண்ணுக்கு வலி வந்துருச்சு, கொஞ்சம் வாங்க டாக்டர், என்ன ஏதுன்னு வந்து பாருங்க டாக்டர். அழுகுறா டாக்டர். நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? டாக்டர் இப்போதான் 10 நிமிஷம் ஆகுது சார். இப்போதான் சார் வலி ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு ½ அன் ஹவர் ஆனாதான் இன்னும் வலி கொஞ்சம் நல்லா வரும். அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும். இல்ல டாக்டர், ரொம்ப வலியெல்லாம் அவளால தாங்க முடியாது. முதல்ல வாங்க வந்து என்ன ஏதுன்னு பாருங்க. ஓ, ஏற்கனவே டாக்டர் கோவத்துல இருக்காங்க. இதுல இவர் வேற. எங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க டாக்டர். இங்க நாங்க ஒண்ணு சும்மா எல்லாம் வரல, காசு கொடுக்குறோம் தானே. வலின்றாங்க, வந்து பார்க்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்குமே நாங்க இங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் என்ன புதுசாலாம் இல்ல. டாக்டர் வந்து பாருங்க டாக்டர், அவ அழுகுற, என்னால பார்க்க முடியலன்றல. சார் உங்க பாசம் புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு ½ அன் ஹவர் ஆகட்டும். முடியாது டாக்டர், அவளை எல்லாம் வலிய கஷ்டப்படலாம் விட முடியாது. நீங்க வாங்க முதல்ல. சரி போங்க சார், வரேன் போங்க. என்ன நர்ஸ் இந்த மாதிரி எல்லாம்? டாக்டர், அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பாசமலையே புழிஞ்சிட்டு தான் இருக்காங்க. என்ன டாக்டர் நான் பண்ண முடியும்? ஸோ கடவுளே, நீங்க அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. நான் போய் என்னன்னு பாக்குறேன். எல்லாம் பாருங்க டாக்டர், ரொம்ப வலிக்குதாமா. என்ன சின்ன பொண்ணு, ரொம்ப வலிக்குதுங்களா? வெட்டு வலிக்குது. இன்னும் டைம் இருக்குங்க சார். சுபப்பிரசவம் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சார். வெயிட் பண்ணுங்க. எங்க இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாதுங்க. அவ வலி தாங்க மாட்டிக்கிறா, வேற ஏதாவது பண்ணுங்க. அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாருன்னா சிசேரியன் தான் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? என் சின்ன பொண்ணுக்கு வலிக்காம இருந்தா போதும், அதையே ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சார் இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறம் மாத்தி பேசாதீங்க. மேம், அவ வலி தாங்க முடியாம இருக்கா, நீங்க ஏதாவது பண்ணுங்க. நர்ஸ் ரூம் ரெடி பண்ணுங்க, போங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ரூமுக்கு கூப்பிடுவாங்க, அப்ப வர சொல்லிருங்க. சின்ன பொண்ணு ஒன்னும் இல்ல சரியா? டேய் இப்படி சொல்றேன்னு நினைக்காதடா. சுபப்பிரசவம்னா ஒரு நேரம் வலியோட போயிடும். அதுனா ரொம்ப வலிடா, காலம் முழுக்க அவ தாங்கணும்டா. அம்மா நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கம்மா, சின்ன பொண்ணு அழறா, பாக்குறீங்க தானே? மாப்பிள்ள, சம்மந்தியம்மா சொல்றது கேளுங்க மாப்பிள்ள. சம்மந்தியம்மா நல்லதுக்கு தான் சொல்றாங்க. இல்ல அத்தை, என்னால எல்லாம் சின்ன பொண்ணு எல்லாம் வலியை தாங்க முடியாது. என்னால பார்க்கவே முடியல, அவ கஷ்டப்படுறா. சரி விடுங்க சம்மந்தி, நம்ம சொல்ற கடமைக்கு சொல்லிட்டோம். பின்னாடி அவங்களாச்சு அவங்க பாடாச்சு. ஏங்க அத்தையை திட்டுறீங்க, பாவம். அப்புறம் நீ வலின்னு துடிக்கிற, அதை கூட பார்த்துட்டு இப்படி இருந்தா எப்படி? அவங்கள விட நமக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? எனக்கு உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். அப்படியே ஆண்டவா, எங்க சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தாயும் செய்ய நல்லபடியா வரணும் சாமி. அக்கா இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்திருந்தா சுபப்பிரசவம் ஆயிருக்கும்லக்கா. நம்மளாம் சொன்னா கேட்குற மனப்பான்மையில இருக்கணும். நம்ம சொல்றதான் கேட்க கூடாதுன்னு இருக்கானே. இல்லக்கா, 1 உயிர் இல்லை 2 உயிர் இல்லை. அதுவும் இல்லாம வலின்னு சொல்லும்போது அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? நம்ம பையன்க்கா, விடு பார்த்துக்கலாம். நான் என்னம்மா பண்ண போறேன்? அவளோட நல்லதுக்காக தானே நான் யோசிச்சேன். சரி விடு, எல்லாரும் இருக்கிற நேரத்தில் அதை இதுன்னு பேசிட்டு இருக்காது. பின்னாடி அது ஏதாவது பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கா. கம்மனீரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் மதுரை ரெய்னா ஜேஷு. நீங்க நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.